முருங்கைக் கீரை பொரியல். இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். முருங்கைக் கீரை பொரியல் என்பது சத்தான முருங்கைக் கீரையை வைத்து செய்யப்படும் பாரம்பரிய தென் இந்திய பொரியலாகும். இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: முருங்கைக் கீரை, முருங்கைக் கீற்று, தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய், கடுகு விதைகள், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காய்ந்த சிவப்பு மிளகாய், பெருங்காயம், வெங்காயம், துருவிய தேங்காய், உப்பு. படி 1. முருங்கைக் கீரையை தண்டுகளில் இருந்து அகற்றி நன்கு சுத்தம் செய்யவும். தண்ணீரில் கழுவி நன்கு வடிகட்டவும். அவற்றை பொடியாக நறுக்கவும். படி 2. அடுப்பை மிதமான தீயில் வைத்து ஒரு கடாய் அல்லது பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடாக்கவும். படி 3. கடுகு சேர்க்கவும். வெடித்ததும் உளுத்தம் பருப்பு சேர்த்து பொன்னிறமாகும் வரை வறுக்கவும். படி 4. காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை மற்றும் பெருங்காயம் சேர்க்கவும். சில வினாடிகள் வதக்கவும். படி 5. மிக பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்கவும். படி 6. நறுக்கிய முருங்கைக் கீரை மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்க்கவும். நன்கு கலக்கவும். படி 7. கடாயை மூடி 5 முதல் 7 வரை நிமிடங்கள் குறைவான தீயில் சமைக்கவும், இலைகள் மென்மையாகும் வரை. தேவைப்பட்டால் சிறிது நீர் தெளிக்கலாம், ஆனால் முருங்கை இலைகள் விரைவாக வெந்து அவற்றின் சொந்த ஈரப்பதத்தை வெளியிடும். படி 8. இலைகள் வெந்ததும் ஈரப்பதம் வற்றியதும் துருவிய தேங்காயை சேர்க்கவும். நன்கு கலந்து மேலும் 1 முதல் 2 வரை நிமிடங்கள் சமைக்கவும். படி 9. உப்பு சரிபார்த்து தேவைப்பட்டால் கூட்டிக் குறைக்கவும். அடுப்பை அணைக்கவும். படி 10. முருங்கைக் கீரை பொரியல் சூடாக பரிமாறத் தயார். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.